வணக்கம். இது வியூகம் நிகழ்ச்சி. தற்போது இலங்கையில் 6ஆம் தர ஆங்கில பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சர்ச்சைக்குரிய இணையதள முகவரி விவகாரம் பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அரசியல் நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது. யார் இந்த ஹரணி அமரசூரிய? எதற்காக இவர் அதிகம் பேசப்படுகிறார்? இலங்கையின் 16வது பிரதமராக செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி 2024 அன்று பதவியேற்றவர்தான் இந்த ஹரணி அமரசூரிய. ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க மற்றும் சந்திரிகா குமாரதுங்க ஆகியோருக்கு பிறகு இலங்கையின் பிரதமராக 3வது பெண் இவராக இருக்கிறார். இவர் டெல்லி பல்கலைக்கழகத்தின் இந்து கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றிருந்தார். ஆஸ்திரேலியாவின் மக்குவாரி பல்கலைக்கழகத்தில் பண்பாட்டு மானுடவியல் முதுகலை பட்டம் பெற்றிருந்தார். எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில் சமூக மானுடவியல் முனைவர் பட்டம் பெற்றிருந்தார். இவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்னதாக இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் சமூக ஆய்வுகள் துறையில் மூத்த விரிவுரையாளராக பணியாற்றியிருந்தார். இலவச கல்விக்காகவும் பல்கலைக்கழக ஆசிரியர்களின் உரிமைக்காகவும் நீண்ட காலம் போராடிய இவர் 2020ஆம் ஆண்டு தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக முதல் முறை நாடாளுமன்றம் சென்றிருக்கிறார். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றதை தொடர்ந்து இவர் பிரதமராக நியமிக்கப்பட்டிருந்தார். நாட்டின் கல்வி முறைமையை நவீனமயமாக்குவதில் அதிக ஆர்வம் கொண்டவராக இவர் காணப்பட்டிருக்கிறார். ஊழலுக்கு எதிரான கொள்கைகளையும் எளிய வாழ்க்கை முறையையும் கடைபிடிப்பவராகவும் இவர் அறியப்பட்டிருக்கிறார். இவர் குழந்தைகள் பாதுகாப்பு, பாலின சமத்துவம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் உரிமைக்காக குரல் கொடுப்பவராக இருந்தார். இதனாலேயே அவருக்கு தற்போது சிக்கல் ஏற்பட்டிருப்பது என்று கூட சொல்லலாம். இலங்கையின் 6ஆம் தர ஆங்கில பாட புத்தகத்தில் அச்சிடப்பட்டிருக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய இணையதள முகவரி பெரும் அரசியல் மற்றும் சமூக அதிர்வலைகளை தொடர்ந்து ஏற்படுத்திய வண்ணமே இருக்கிறது. பாடப்புத்தகத்தில் தவறுதலாக அச்சிடப்பட்ட இணையதள முகவரி மாணவர்களுக்கு பொருத்தமற்ற உள்ளடக்கத்தை கொண்டிருந்ததால் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்துதல் ஆணைக்குழு அதனை உடனடியாக முடக்கியிருக்கிறது. இந்த தவறுக்காக பிரதமர் ஹரணி அமரசூரிய உடனடியாக பதவி விலக வேண்டும் அல்லது ஜனாதிபதி அவரை நீக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் தெரிவித்திருக்கிறார்கள். கல்வி சீர்திருத்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் தரப்பினர் திட்டமிட்டு செய்து சதி நடவடிக்கையாக இது இருக்கலாம் என கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கல்வி சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார். உண்மையிலேயே இந்த இணையதளம் முன்னர் கல்வி சார்ந்து இருந்திருக்கலாம். ஆனால் அதன் டொமைன் காலாவதியான பிறகு வேறொரு தரப்பினர் அதனை வாங்கி இவ்வாறான உள்ளடக்கங்களை ஏற்றியிருக்க வாய்ப்பிருப்பதாக தொழில்நுட்ப வல்லுநர்களும் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். தகவல் கிடைத்தவுடன் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்துதல் ஆணைக்குழு அந்த இணைப்பை இலங்கையில் முடக்க இருக்கிறது. ஹரணி அமரசூரிய பிரதமராக இருப்பதுடன் கல்வி அமைச்சராகவும் பதவி வகிக்கிறார். பாடு புத்தகங்களை அச்சிடும் தேசிய கல்வி நிர்வாகமும் கல்வி விளையாட்டு திணைக்களமும் அவரது அமைச்சின் கீழேயே வருகின்றது. கல்வித்துறையில் சீர்திருத்தங்களை பேசும் ஒரு கல்வியலாளர் அமைச்சராக இருக்கும் போது இவ்வளவு பெரிய தவறு நடந்தது எப்படி என்று கேள்வியையும் எதிர்கட்சிகள் தொடர்ந்தும் எழுப்பிய வண்ணம் இருக்கிறது. அவர் பதவியேற்ற சில காலத்திலேயே இவ்வாறான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அவரது நிர்வாக திறமைக்கு எதிரான ஆயுதமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதுடன் தற்போது தீவிர விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை முன்வைப்பதற்கு பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி திட்டமிட்டிருக்கிறது. கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கல்வி மற்றும் என்பிபி ஆதரவாளர்கள் இதனை ஒரு திட்டமிட்டு சதி என்றும் கருதியிருக்கிறார்கள். புதிய அரசாங்கம் கல்வித்துறையில் மேற்கொள்ளவிருக்கும் மாற்றங்களை முடக்கவும் பிரதமரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கவும் பழைய அதிகாரிகள் அல்லது அரசியல் விரோதிகள் இதனை செய்திருக்கலாம் என்ற சந்தேகமும் தற்போது எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திணறி வருவதாகவும் அதனை தீர்க்க முயன்று வருவதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பிரதமர் பதவியில் மாற்றத்தை ஏற்படுத்துமாறு கட்சிக்குள் எதிர்கட்சி தரப்பிலிருந்து தொடர்ந்தும் அழுத்தங்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. அனுரவின் கடுமையான கட்டுப்பாடுகள் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கும் வரப்பிரசாதங்கள் இல்லாமலும் போயிருக்கிறது. இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி தலைமைக்கும் உறுப்பினர்களுக்கும் இடையே விரிசல் ஏற்பட்டு வரும் நிலையில்
பெரும்பான்மை பலத்தை கொண்ட அரசாங்கத்திற்கு மிகவும் ஆபத்தானதாக மாறி வருவதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த சர்ச்சைக்குரிய விவகாரம் தொடர்பில் கூடுதலாக கொக்கரிப்பவராக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் மீதான குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்தும் வலுத்து வருகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இந்த விவகாரத்தை முன்னெடுத்து செல்வதில் மிகவும் ஒரு தீவிரமாக செயற்படும் ஒரு நபராக இருக்கிறார். தேசிய பாதுகாப்பு மற்றும் கலாச்சார விழுமியங்கள் சீரழிக்கப்படுவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். எனினும் அரசாங்க தரப்பினர் இதனை பழைய அரசியல் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாகவே தற்போது வரை பார்க்கிறார்கள். பிரதமர் ஹரடி அமரசூரிய இதுவரை இந்த சம்பவம் குறித்து தனது நிலைப்பாட்டையும் தெளிவாக அறிவித்திருக்கிறார். விசாரணைகளின் முடிவில் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று அரசாங்கம் உறுதியளித்திருக்கிறது. எனினும் எதிர்க்கட்சிகள் இதனை வைத்து நாடு தழுவிய ரீதியில் போராட்டங்களை முன்னெடுக்க திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இவைகள்தான் இன்றைய வியூகம் நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய சம்பவங்களாக இருக்கிறது. இத்துடன் இன்றைய வியூகம் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. மீண்டும் நாளைய தினம் இதே போன்ற ஒரு சிறப்பான வியூகம் நிகழ்ச்சியில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.